Hi students, I am your Max Sir Subramanian. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard CBSE board exam MCQs பா. So இப்போ லாஸ்ட் இயர் 2024ல they have asked this MCQs questions. ஸோ அதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப், ஏன்னா யூஸ்வலி அதோட வெறும் ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஆர் பாசிட்டிவ் தெரியுதா? ஆர் ப்ளஸ் to R ப்ளஸ்னா செட் ஆஃப் ஆல் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க 4x + 3. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1 to 1 பட் நாட் ஆன் டு. 1 to 1 இருக்குது ஆனால் ஆன் டு இல்லை. ஆன் டு பட் நாட் 1 to 1. போத் 1 to 1 அண்ட் ஆன் டு. நெய்தர் 1 to 1 நார் ஆன் டு. என்னமா பண்ணணும்? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் 4x + 3. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் x1 ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் x2ல இதுமே செக் பண்ணலாம். 4 எக்ஸ் இருக்க இடத்துல x1 போடணும், அவ்வளோதானே. இங்கே 4x + 3 இருக்குது. சரி, 4x1 + 3 போடுங்க. அப்புறம் எஃப் ஆஃப் x2 மறுபடியும் 4x2 + 3 போடுங்க. ஸோ இந்த +3 +3 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 4x1 ஈக்குவல்ஸ் டு 4x2. 4 ரிமூவ் பண்ணிடுவீங்களான்னு பார்த்துக்கோமா. x1 = x2. ஸோ அப்போது இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் x1 = எஃப் ஆஃப் x2ன்னு போட்டு அதை சிம்ப்ளை பண்ணால் x1 = x2ன்னு உங்களால் எழுத முடிஞ்சிருச்சுன்னா தென் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 to 1. தம்ஸ் அப். ஸோ 1 to 1 சொல்லிட்டீங்க அப்படின்றதுனால ஸோ இந்த ஆப்ஷன் பி இருக்காது. நாட் 1 to 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெய்தர் 1 to 1 நார் ஆன் டூவும் இருக்காது. ஸோ இப்போ ஆன் டூவை பொறுத்து தான் இருக்குது. ஆன் டூ இல்லைன்னா ஏ வரும், 1 to 1 பட் நாட் ஆன் டூ. ஆன் டூவும் இருந்துச்சுன்னா சி வரும், போத் 1 to 1 அண்ட் ஆன் டூ. செக் பண்ணிக்கலாம். கோடமைனும் ரேஞ்சும் ஒன்றா இருந்தால் ஆன் டூ. ஸோ நம்மளே ஒரு நம்பர்ஸ் எடுத்து பாருங்கள். ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் எடுக்கிறீங்க. ஏன்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்றதுனால 1 2 3 எல்லாமே நம்பர் எடுத்துக்கணும். ஸோ +1 எதுக்கு +1 வருதுன்னு புரியுதாப்பா? நான் நெகட்டிவ் இன்டிஜர் தான் ஆர் ப்ளஸ்ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ 1 எடுத்துக்கோங்க. 1 எடுத்து அப்ளை பண்ணுங்கள் 4x + 3ல. 4 1s are 4, 4 + 3 7. ஸோ 1 வந்து 7க்கு போயிருக்கு. மகிழ்ச்சி. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இஃப் யூ 4 எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் 4 × 2 + 3. 4 2s are 8. 8 + 3 வந்து 11 வருது. ஸோ 2 is going to 11. ஸோ அப்போ 8 9 10லாம் மிஸ்ஸிங். ஸோ இப்போ இது வந்து கோடமைன் ரேஞ்சு ஈக்குவலாக இருக்காது. ஸோ யூ கெட்டிங் 7, யூ கெட்டிங் 11, பட் 8 9 10 மிஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கோடமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இல்லை. இப்போ 8 9க்கு எந்த ப்ரீ இமேஜும் இல்லைங்க பாருங்கள். It is clear from the figure. So from the arrow diagram தான் figureன்னு சொல்கிறாங்க. 8 9 10 does not have any pre-image. அதனால் இந்த ஃபங்க்ஷனை நம்ம நாட் ஆன் டூ தான் சொல்லணும், ஆன் டூ இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இது ஆன் டூ இல்லை அப்படின்னா 1 to 1 பட் நாட் ஆன் டூ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கிளியராக செக் பண்ணிக்கோங்கப்பா. இதே மாதிரி எந்த சம் கொடுத்தாலும் அந்த சம் ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின்மா செகண்ட் ஒன். மேட்ரிக்ஸில் மொத்தமாக 36 எலிமெண்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ 36 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அதில் எவ்வளோ பாசிபிள் ஆர்டர்ஸ் இருக்கும்? நம்பர் ஆஃப் த பாசிபிள் ஆர்டர்ஸ் கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக ப்ரைம் ஃபேக்டர் போடுற மாதிரி 36 1s are 36, அப்படியே உல்ட்டா 136 are 36. அப்புறம் 2 18s are 36, 18 2s are 36, 3 12s are 36, 12 3s are 36, 4 9s are 36, 9 4s are 36. சேம் வே 6 6 are 36. அதுதான் ரிவர்ட்டிபிள் பாசிபிள் இல்லை, ஏன்னா அதுவே டபுள் ஹெட் மாதிரி. ஸோ ஆர்டர் செக் பண்ணி போங்க. 9 ஆர்டர்ஸ் பாசிபிள், அவ்வளோதான். எத்தனை நம்பர் ஆஃப் த ஆர்டர்ஸ் தான் கேட்குறாங்க. 9 ஆர்டர்ஸ். ஈஸியான எம்சிக்யூ, மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், யூனிட் 2லேருந்து. தென் தேர்ட் கொஸ்டின்ப்பா போர்டு எக்ஸாமில் கேட்டது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? இதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டின் போகலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் x² + 3. எக்ஸ் வந்து 0வா இல்லை, 1 வரல, எக்ஸ் 0. ஸோ
கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு கேட்க கண்டினியூஸாகவும் இருக்குது டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கான்னு பி வந்து ஒன்லி கண்டினியூஸ் சி இஸ் continuous and differentiable for every x belongs to R and C discontinuous at infinitely many points. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஏவும் பியும் ஒரே மாதிரி இருக்கு பட் ஏல வந்து கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பரில் கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிளாக இருக்கு சி வந்து கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எக்ஸப்ட் ஜீரோவை தவிர. ஸோ ஏக்கும் சிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டும் சேம் ஆப்ஷன் இல்லை. தயவு செஞ்சு ஆப்ஷன்ஸை ஒழுங்காக பாருங்கள். சரி, சி தான் அங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆர்ஹெச்எல் எல்ஹெச்எல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ். அதே மாதிரி ஆர்ஹெச்டி எல்ஹெச்டியுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ பட் வந்து ரியல் நம்பர் வாட் எக்ஸப்ட் ஜீரோவில் தான், ஆர் மைனஸ் ஜீரோவில் தான் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜீரோ அப்ளை பண்ணால் இது ஈக்குவல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீரோ அப்ளை பண்ணால் இது கண்டினியூஸே இல்லை. ஸோ எதனால் ஜீரோ அப்ளை பண்ணக்கூடாதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து எல்ஹெச்எல்ல பாரு, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ ஜீரோ இங்கே அப்ளை பண்ணுங்கம்மா. எல்ஹெச்எல்ல ஜீரோ அப்ளை பண்ணால் 0 + 3 3 வருமா? ஆர்ஹெச்எல் இல்லை எஃப் ஆஃப் ஏ, எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் விட்டுருங்க. எஃப் ஆஃப் ஏல எஃப் ஆஃப் 0 போட்டால் 1 வரும். ஓகேங்களா? இப்போ 3யும் 1 ஈக்குவலான்னு பாருங்கள். ஈக்குவல் இல்லை. அதனால் ஆப்ஷன் ஏ கிடையாது. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், இது வந்து கண்டினியூஸ் இல்லை. அதே மாதிரி ஆப்ஷன் பி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ், அதான் கண்டினியூஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆரான்னு கேட்டால் இல்லை, அதான் எல்ஹெச்எல் எஃப்எஃப்ஏவும் ஈக்குவலாக இல்லையே. ஸோ ஏவும் கிடையாது, பியும் கிடையாது. டி வந்து டிஸ்கண்டினியூஸாக தான் இருக்கா அட் இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்னா இல்லை, வெறும் ஜீரோவில் மட்டும்தான் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் ஒன்லி எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டியும் கிடையாது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸப்ட் 0. ஜீரோவை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அப்ளிகபிள் தான். ஸோ இப்படி நம்ம கொண்டு வந்துடலாம். புரியுதான்னு பாருங்கப்பா. பட் இந்த சமயம் இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ஏக்கு சூஸ் பண்ணிடுறாங்க, பட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கிட்டத்தட்ட அதே மாடல் தான். 4th ஒன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் போர்டு எக்ஸாம் நல்ல கொஸ்டின் தான்ப்பா கேட்குறாங்க. கொஸ்டின் தான் நம்ம ஒழுங்காக படிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a, b, டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் a, b. ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் a, b. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னாலே வேலை முடிஞ்சு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 தான் வரும். ஆனால் நியாயமாக ஆஸ் பர் சிலபஸ் எடுத்து பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லின்ற ஒரு வேர்டே இருக்காது. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்கிற வேர்டு இருக்காது. ஆனால் நம்ம ஆளுங்க எக்ஸாமில் கரெக்டாக கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், சொல்லி கொடுத்துருப்போம். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கிறது கிரேட்டர் தென் 0வை ரெப்ரசன்ட் பண்ணுது. சப்போஸ் இன்க்ரீசிங் மட்டும் இருந்ததுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரும். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இருந்ததுன்னா லெஸ் தென் 0. டிக்ரீசிங் மட்டும் இருந்தால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ ஈஸி தான். ஸோ 5th ஒன் கமிங் டு மேட்ரிசஸ். ஸோ அகெயின் ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஈக்குவேட்டிங் மேட்ரிசஸ்ப்பா. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் 6ம் ஈக்குவேட் பண்ணலாமா? எஸ். 2 ஏற்கனவே ஈக்குவலாக தான் இருக்குது. 5 ஈக்குவலாக இருக்குது. எக்ஸ் ஒய்யும் 2ம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா A11 இங்கே A11 வந்து இந்த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே A11 வந்து 6, இங்கே A22 வந்துட்டு XY, இங்கே A22 வந்துட்டு 8. இதிலேருந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா y வந்துட்டு வாட் 24/x + 24/y கேட்குறாங்க. சரிங்களா? 24 காமனாக எடுத்துருங்க. இதான் கொஸ்டின் கேட்குறாங்கம்மா. 24/x + 24/y. 24 காமனாக எடுத்துருங்க. 1/x + 1/y. ஸோ டேக் எல்சிஎம் சில்ட்ரன். y + x/xy. என்னப்பா பண்ணுறீங்க? எல்சிஎம் எடுக்கிறோம்ப்பா, எடுத்துருங்க. எக்ஸ் டினாமினேட்டர் என்ன இருக்குது? XY, x × y பண்ணிவிடுங்க. இந்த y அங்கே போயிட்டோம். ஓகேவா? இந்த x இங்கே வந்துட்டோம். y + x. ஸோ x + y வேல்யூ நமக்கு தெரியும் 6.
அதை எடுத்து நியூமரேட்டரில் அப்ளை பண்ணிவிடுங்க. XY வேல்யூ தெரியும் 8, அதையும் அப்ளை பண்ணிடுங்க. சொல்கிறது புரியுதாம்மா? ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சொல்கிறேம்மா. எல்சிஎம் எடுத்துகிட்டு அது X+Y வேல்யூ இருக்க 6 போடுறீங்க, XY வேல்யூ இருக்க 8 அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 8 டேபிள்ஸில் 8 3s are 24, 6 3s are 18. ஒர்க்கு முடிஞ்சிச்சு. 5th சம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 24/x + 24/yக்கு நம்ம XY கண்டுபிடிச்சி தான் சம் போடணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வே உங்களுக்கு தெரியும் இந்த சம் எப்படி போடணும்னு. இந்த XY = 8லேருந்து y = 8/x இல்லை y = x = 8/y போட்டு இதை இந்த x+y = 6ல் சப்ஸ்டியூட் பண்ணி யூ வில் கெட் ஒன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 24/x 24/y போட்டாலும் ஆன்சர் வரும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப லென்த்தி. ஸோ இந்த மாதிரி சம் வந்ததுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் டேக் 24/x 24/yல 24 காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்புறம் எல்சிஎம் எடுங்க. x+y வேல்யூவும் உங்களுக்கு தெரியும் 6, XY வேல்யூ தெரியும் 8, சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. புரியுதா? அதான் ரொம்ப முக்கியம். எப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் 6th கொஸ்டின்ப்பா. ப்ராப்பர்ட்டிமா. இன்டெக்ரல் a to b f of x dx டெஃபினட் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிப்பா. இதில் இன்டெக்ரல் a to b f of a plus b minus x dx. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸை தயவு செஞ்சு படிங்க. ப்ராப்பர்ட்டிஸில் அழகாக மார்க் எடுத்துடலாம். தென் 7th கொஸ்டின், theta be the angle between the two vectors a vector cap and b cap sin theta 3/5 a dot b என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்முலா என்ன பேச வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நீங்கள் போட போகிறீங்க. சைன் தீட்டாவோட டெஃபினிஷன், அதாவது காஸ் தீட்டா டெஃபினிஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டு வரலாம். காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? போடுங்க. காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் a வெக்டர் டாட் b வெக்டர் பை magnitude of a vector magnitude of b vector. இதை அப்ளை பண்ணுறீங்களா? அதுதான் பண்ணியிருக்காங்க இங்கேயும். ஆனால் அவங்க சைன் தீட்டா வேல்யூ தான் போட்டிருக்காங்க. ஸோ சைனோட வேல்யூ √1 - sin square தீட்டா கொண்டு வந்திருக்காங்க. அப்ளை பண்ணுங்கம்மா. சின்ஸ் யூனிட் வெக்டார் சொன்னதுனால ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் 1 வந்தது. மேக்னிடியூட் ஆஃப் ஏவும் 1, மேக்னிடியூட் ஆஃப் பியும் 1, சைன் தீட்டா 3/5. ஸோ நம்ம a டாட் பி ஃபார்முலா போட்டுறாங்க. டெஃபினேஷன் வச்சு a டாட் பிக்கு மேக்னிடியூட் ஆஃப் a வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் b காஸ் தீட்டா. நமக்கு தெரிஞ்சது சைன் தானே. ஸோ நமக்கே தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1 - sin square தீட்டா. ஓகே, அப்போ காஸ் தீட்டா வேல்யூ என்ன? √1 - sin square தீட்டா. ஸோ சைன் தீட்டா வேல்யூ 3/5 தெரியும். ஸோ சப்ராக்ட் பண்ணிடுங்க. 1 - 9/25. இது எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 16√16/25 வரும். ரெண்டுத்துக்கும் ரூட் இருக்குது. √16 is 4, √25 is 5. ஸோ 4/5 ஆன்சர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நமக்கு பிடிச்ச இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்ப்பா. இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் IF. அது e பவர் இன்டெகிரல் PDXா e பவர் இன்டெகிரல் PDYன்னு கொஸ்டினை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். dy/dx + py = qஆ இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு e பவர் இன்டெகிரல் PDX. dx/dy + px = qனா செகண்டு. ஓகேவா? e பவர் இன்டெகிரல் PDY. செக் பண்ணிடலாமா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டரில் என்ன வருதுன்னு? ஸோ கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது 1 - x² இருக்குது. ஸோ 1 - x² dy/dx + xy = x. 1 - x² டிவைட் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள். டிவைட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வில் கெட் dy/dx. அதே மாதிரி x/1 + x² ஆக்சுவலி கொஸ்டினில் 1 - x² தானே இருக்குது. எஸ்மா. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் x² கிடையாது, 1 - x². ஸோ 1 - x² டிவைட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கிற 1 - x², 1 - x² கேன்சல் ஆகி dy/dx வரும். தென் x/1 - x²y, தென் ax/1 - x². ஸ்டெப் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் இது dy/dx + py = qன்ற ஜென்ரல் ஃபார்முலா இதை அப்ளை பண்ணுறோம். ஸோ dy/dx நார்மலாக இருக்குது. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் p, அது x/1 - x². q
q வந்துட்டு ax by 1 minus x square. ஸோ ஆஸ் யூஷுவல் ஐஎஃப் ஃபார்முலா தான் போட போகிறோம். இ பவர் இன்டெக்ரல் pdx. இ பவர் இன்டெக்ரல் x by 1 minus x square போடுறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். மல்டிப்ளைங் அண்ட் டிவைட் பை 2 பண்ணுங்க. ஆக்சுவலி மல்டிப்ளை அண்ட் -2 அண்ட் டிவைட் பை 2 பண்ணுறோம். ஏன்னா integral f dash of x by f of x dx equals to log mod f of x plus c. ஸோ 2 வந்து மல்டிப்ளை -2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். எனக்கு எப்படி தெரியும் -2 தான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. 1 minus x square இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஸோ யூ வில் கெட் இட் ஆஸ் 1 minus x square. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்கம்மா. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, minus x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2x. ஆனால் இங்கே x தான் இருக்குது. எக்ஸை எப்படி -2xஆக மாற்றுறது? ஸோ -2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பண்ணால் மாற முடியும். அதுதான் பண்ணியிருக்காங்க. -2 டிவைட் பண்ணதான் வெளியில் வந்திருக்கு. மல்டிப்ளையில் -2x இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இன்டெக்ரல் f dash of x by f of x dx log mod f of x plus c போட்டிருக்கோம். இப்போ log mod f of x பதிலாக 1 minus x square போட்டுட்டோம். நமக்கே தெரியும் log a power b equals to b log a. இப்போ b log a ஃபார்முலா இருக்கான்னு பாருங்கள். ஸோ this minus of will come up. Okay, e power log of 1 minus x square power minus of. இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும். e power log x is x. e power log xக்கு இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1 minus x square whole power minus half இருக்கு. So that is nothing but root over 1 by root over 1 minus x square. Clear ஆகான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ 9th கொஸ்டின்ப்பா. போர்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 2024 தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் அ லைன் எல்லா சாப்டருக்கும் பார்க்குறோம். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் அ லைன் கொடுக்குறாங்க. √3k √3k √3k. ஸோ எல்லாமே ஈக்குவல். ஸோ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. தட் வில் ஹெல்ப் அஸ். √3k whole square plus √3k whole square plus √3k whole square equals to 1 வரும். ஸோ தென் ஈக்குவேட் பண்ணுங்கப்பா. 3k square plus 3k square plus 3k square. ஸோ 9k square equals to 1 வருமா. ஸோ k square வந்து 1 by 9 we will get. ஸோ k வந்து plus or minus 1 by 3. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தென் ஈஸியஸ்ட் கொஸ்டின் அகைன் 10th one. லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் டீல்ஸ் வித் ஆப்டிமைசேஷன் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்டிமைசேஷன் பண்ணுறது லீனியர் ஃபங்க்ஷனுக்கு தான். ஸோ நம்ம லீனியர் டேர்ம்ஸ் தான் போட போகிறோம். ஸோ ஏஎக்ஸ் z ஈக்குவல் டு ax + by அந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இட் இஸ் லீனியர் ஃபங்க்ஷன். 11th p of a by b ஈக்குவல் டு p of a dash slash b. p of a slash b அப்புறம் p of a dash slash b அப்படின்னு கொடுத்துட்டு எந்த விஷயம் வந்துச்சு அதை ஃபாலோயிங் வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக p of a இன்டர்செக்ஷன் b வந்துட்டு ஆஃப் ஆஃப் p of bன்னு சொல்லிட்டு அதுதான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ சி இந்த ஆன்சர் வந்திருக்கு. அந்த சி ஆன்சர் எப்படி வந்திருக்குன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். p of a ஸ்லாஷ் பியும் p of a dash ஸ்லாஷ் b ஈக்குவல். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபார்முலா p of a இன்டர்செக்ஷன் b by p of b. செகண்டுக்கு ஃபார்முலா p of a dash இன்டர்செக்ஷன் b by p of b. p of b ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா p of a இன்டர்செக்ஷன் bயும் p of a dash இன்டர்செக்ஷன் b ஈக்குவல். p of a இன்டர்செக்ஷன் b ஃபார்முலா வந்துட்டு p of b மைனஸ் p of a இன்டர்செக்ஷன் b. மைனஸ் p of a இன்டர்செக்ஷன் b இங்கே வந்தால் ப்ளஸ், இங்கே ஆக்சுவலி p of வரும், p மிஸ்ஸிங். மைனஸ் p of a இன்டர்செக்ஷன் b இங்கே வந்தால் ப்ளஸ் வரும். ஸோ சாக்லேட் ப்ளஸ் சாக்லேட் 2 சாக்லேட். ஸோ 2p of a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு p of b. மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த 2 இங்கே வந்தால் டிவிஷன் ஆகிடும். ஸோ சின்ற ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 12th ஒன்ப்பா. ஸோ 12th ஒன்னில் வந்துட்டு
இங்கே ஆக்சுவலி ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட் கிடையாது, இது வந்து ஒரு டிட்டர்மினன்ட். ஓகேவா? ஸோ டிட்டர்மினண்ட்டில் வேரியபிள் வரக்கூடாதுலாம் சட்டம் இல்லை, வரலாம். ஸோ தாராளமாக மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இது வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்குமா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி plus b square. So x plus 1 into x square minus x plus 1. அதுதான் இந்த ஃபார்முலா வந்திருக்கு, x cube plus 1 cube. அடுத்தது ஸோ a cube plus b cube x cube plus 1 cube வந்திருக்கு. மைனஸ் இங்கே a cube minus b cube ஃபார்முலாமா? that is nothing but a minus b into a square plus ab plus b square. ஸோ அதுதான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஏ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் கியூபும் இங்கே வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் கியூபும் வந்திருக்கு. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கெட் ஹியர் தி ஆன்சர். ஆக்சுவலி எக்ஸ் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், டக்குன்னு பார்க்கறதுக்கு எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறவா இருந்துச்சு. சிம்பிளிஃபை பண்ணால் போதும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் கியூப் வந்து ஒன்று, மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் எக்ஸ் கியூப் minus into minus will become plus. Plus x cube minus x cube cancel. 1 plus 1, 2 is the answer. Clear ஆகான்றதை செக் பண்ணிக்கோங்க. So now 13th question. That is nothing but derivative of sin x square with respect to x at x equal to root pi. அதாவது sin x square டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு எக்ஸுக்கு இருக்க வேல்யூவில் ரூட் பை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கே தெரியும் காஸ் எக்ஸ் வரும். சைன் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். தென் செயின் ரூலில் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுங்கப்பா. என்ன சொல்லுறீங்க? சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் எக்ஸ். ஓகே, சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் 2x. தென் சப்ஸ்டியூட் பண்ணுங்க எக்ஸ் வேல்யூ ரூட் பையை. ஸோ எக்ஸ் வேல்யூ ரூட் பை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ காஸ் ஆஃப் ரூட் பை த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2 ரூட் பை. ஸோ ரூட் பைக்கு ஸ்கொயர் போட்டிங்கன்னா காஸ் பை வரும் இன்ட்டு 2 ரூட் பை. காஸ் என் பை வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், -1 ஹோல் பவர் என். காஸ் ஆட் நம்பர் பை வந்துட்டு -1 ஆகும், காஸ் ஈவன் நம்பர் பை வந்து +1 ஆகும் வரும். ஸோ காஸ் பை வந்து -1 வந்து -1 இன்ட்டு 2 ரூட் பை வந்து -2 ரூட் பை. கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்டர் அண்ட் டிகிரிப்பா, இதுவும் ஈஸி தான், செம்ம ஈஸி ஆக்சுவலி. ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. இதில் சம் கேட்கலாம், டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ இது ஒரு ஈஸியான 1 மார்க். 1 + dy by dx the whole square whole power 3 into d square y by dx square. ஆர்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா எது நிறைய தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஆர்டர். ஆர்டர் இஸ் 2. அதாவது 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஆர்டர் 1, 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஆர்டர் 2, 3 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஆர்டர் 3. ஸோ அதனால் ஆர்டர் வந்து 3. அதுக்கு இருக்கிற பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1, அது வந்து டிகிரி வந்து 1. ஸோ இப்போ சம்முன்னு கேட்டால் 2 + 1 3ன்னு போட்டிருக்கணும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதாவது இது அதிகமான பவர் இருக்கோ அதுதான் டிகிரின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அதாவது எது அதிகமான டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து ஆர்டர். அதுக்கு பவரில் என்ன இருக்கோ அதுதான் டிகிரி. இங்கே எது அதிகமான டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க 2 தான், d square y by dx square. அதோட பவரில் 1 தான் இருக்குது. ஸோ இங்கே பவரில் 2 இருக்குது, இங்கே பவரில் 3 இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட முடியாது, ஞாபகம் வச்சுக்கணும்.
தென் 15th என்னன்னா வெக்டார் வித் டெர்மினல் பாயிண்ட் ஏ அண்ட் இனிஷியல் பாயிண்ட் பி. டக்குன்னு பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினச்சிருவாங்கன்னா ஏபி தான் கேட்குறாங்களா, ஏபி போடுப்பா, பி மைனஸ் ஏ போட்டு செம்ம முடிச்சு கிளம்புப்பா அப்படின்வாங்க. பட் என்ன விஷயம்னா டெர்மினல்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஏ, இனிஷியல் வந்து பி. ஸோ அப்போ ஏபி கண்டுபிடிக்கக்கூடாது, பிஏ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ மைனஸ் பி, பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ மைனஸ் பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி. ஸோ கொஸ்டினை தயவு செஞ்சு ஒழுங்கா படிங்க. ஸோ பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ வந்து 2i மைனஸ் 3j ப்ளஸ் 5k, இனிஷியல் பாயிண்ட் வந்து 3 மைனஸ் 4 7. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா ஸோ 2i கேப் மைனஸ் 3j கேப் ப்ளஸ் 5k கேப் வரும். நெகட்டிவ் ஆஃப் 3i கேப் மைனஸ் 4j கேப் ப்ளஸ் 7k கேப். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 3i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4j தென் மைனஸ் 7k. ஸோ 2i மைனஸ் 3i வந்து மைனஸ் ஐ வந்துடும். மைனஸ் 3j ப்ளஸ் 4j வந்து ப்ளஸ் ஜே, 5kல 7k போச்சுன்னா மைனஸ் 2k. ஸோ சிம்பிளாக அந்த பொசிஷன் வெக்டர் நம்ம பார்க்குறோம், டெர்மினல் இனிஷியல் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. 16th கொஷின்ப்பா, ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் ஒய் கோஆர்டினேட் மட்டும் வராது. ஸோ ஏபிசி வராது. ஸோ ஏபிசியில் பி வராது, ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதுவே எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் ரூட் ஓவர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரும், இசட் ஆக்சிஸாக இருந்தால் ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரும் வந்திருக்கும். இவ்வளோ தான் கான்செப்ட். பட் எப்படி வந்துச்சுன்றதை காமிச்சிடுறோம். ஏபிசின்றது ஒரு பாயிண்ட்டு, ஒய் ஆக்சிஸாக இருக்கிறதுனால ஒய் கோஆர்டினேட்டை தவிர மற்றது எல்லாத்துலேயும் 0 வரும். ஸோ 0, B, 0. டிஸ்டன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். ரூட் ஓவர் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 மைனஸ் z1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது b மைனஸ் பி 0 ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஸோ ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். கிளியராக இருக்கின்றது செக் பண்ணிக்கோங்க. தென் 17th number of corner points of the feasible region determined by the constraints. ஒரு கன்ஸ்ட்ரெயின் x greater than or equal to 0, another constraint y greater than or equal to 0, இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் x plus y greater than or equal to 4. ஸோ இதில் எத்தனை கார்னர் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம தான் வரையணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to ஈக்குவல் டு 4னு எழுதிக்கிறோம். ஸோ நம்மளே டேப்லெட் காலம் போட்டுக்கிறோம். எக்ஸ் ஒய், எக்ஸு 0வாக இருக்கும்போது ஒய் 4 வரும், ஒய் 0வாக இருக்கும்போது எக்ஸு 4. ஸோ வி ஆர் ட்ரான் த லைன்மா. ஸோ லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இதில் எத்தனை கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கும், இது வந்து 0 டெஸ்ட் போடணும். 0 டெஸ்ட் போட்டிங்கன்னா you will get 0 greater than or equal to 4. ஸோ away from the origin. கரெக்டாமா? ஸோ ஷேடிங் இருக்கும். கண்டிப்பாக கார்னர் பாயிண்ட்ஸ் இது ரெண்டு தான், 0,4, 4,0. ஸோ எவ்வளோ கார்னர் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் கார்னர் பாயிண்ட்ஸ் 2. ஈஸியானு செக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ 18th one, A and B are two non-zero square matrices. ஓகே, 0 இல்லாத ஸ்கொயர் மேட்ரிசஸ் a plus b whole square equals to a square plus b square. புரியுதா? ஓகே, தென் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கம்மா. a plus b whole square equal to a square plus b square, a plus b into a plus b அப்படின்னு சொல்லி a plus b whole square எழுதிக்கலாமா? தாராளமாக எழுதிக்கலாம். அப்புறம் என்ன, a into a a square, a into b ab, b into a ba, b square. ஏபியும் பிஏவும் சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிஏவை நம்மளால் மைனஸ் ஏபின்னு எழுத முடியும். அப்போ மைனஸ் ஏபியும் ப்ளஸ் ஏபியும் ரிமூவ் ஆகி யூ வில் கெட் த ஆன்சர் லைக் அப்படின்னு நம்ம நினைப்போமா? எஸ். பட் வந்து இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் தட் வே. Just check what they are doing properly. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இது ரெண்டுமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ பிஏ ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு 0,
இது கொஸ்டினில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. இப்போ ப்ளஸ் ஏபி அங்கே போனால் ஏதாவது ஒன்று அங்கே கொண்டு போயிடுங்க. ஸோ இங்கே ஏபி ஈக்குவல் டு மைனஸ் பிஏன்னு இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் பிஏவை இங்கே கொண்டு போனால் மைனஸ் பி ஆகிடும். அவ்வளோதான். ஆப்ஷன் பி கிளியரானது செக் பண்ணிக்கோங்க. ஸோ அசர்ஷன் ரீசனிங்ப்பா. ஸோ நமக்கே தெரியும் அசர்ஷன் ரீசனிங்கில் என்னென்னலாம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ சி த 19th கொஸ்டின் அகெயின் இன் டிட்டர்மினன்ஸ் தான். ஸோ ஏ பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஏ வந்துட்டு பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 2,4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ வாட் யூஆர் கெட்டிங் நீங்களே இப்போ எனக்கு போட்டுவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அதில் அசர்ஷனும் ட்ரூவாக இருக்குது, ரீசனும் ட்ரூவாக இருக்குது, அண்ட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதே வருதா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அசர்ஷன் ரீசனிங் நம்ம மேஜராக இப்போ கவர் பண்ணல, நம்ம கவர் பண்ணுறது எம்சிக்யூஸ் தான். பட் எனிவே ஒரு ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சேம் வே தான் 20th கொஸ்டினும் வந்துட்டு ரெண்டுமே 3 டைமென்ஷன் ஜாமெட்ரியில் இருக்குது. லைன் இன் ஸ்பேஸ் cannot be drawn perpendicular to x, y, z axis simultaneously. ஒரே நேரத்தில் எக்ஸு ஒய் இசட்டுன்னு மூணுத்தையும் நம்மளால் பெர்பெண்டிகுலராக வரைய முடியாது ஒரே லைனை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் கம்மா ஈக்குவல் டு 1 இது மூலமாக தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இதுவும் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் 2024 எம்சிக்யூஸ் சில்ட்ரன். ஸோ அதோட சொல்யூஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்தது வேணுமா, எம்சிக்யூஸ் வேணுமா, இல்லை வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தென் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்கரேஜ் பண்ணுங்கள். தென் we will try to do more videos. Thank you.